Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியஸ்ட் கேக் Tres Leches எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். Tres Leches அப்படிங்கிறது ஒரு ஸ்பானிஷ் வேர்ட். சோ இதுக்கு மீனிங் என்ன அப்படினா 3 types of milk. இது வந்து 3 milk cake அப்படினும் சொல்லுவாங்க. சோ மீனிங் என்ன அப்படினா இதுக்கு வந்து நம்ம 3 different types of milk வச்சு இந்த கேக் நம்ம செய்ய போறோம். ரொம்ப ஒரு சாஃப்ட்டான மாய்ஸ்ட் கேக். கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேக். நான் இப்போ அந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேக் செய்யறதுக்கு மொத்தமா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேக்குக்கு தேவையான ஸ்பஞ்சஸ் ரெடி பண்ணனும். செகண்ட் ஸ்டெப் வந்து இதுக்கு தேவையான இந்த Tres Leches 3 பால் வச்சு ஒரு மிக்சர் அதை ரெடி பண்ணனும். இதுக்கு தேவையான whipping cream. மேல வந்து இந்த whipping cream தான் வச்சு நம்ம இத ஃப்ராஸ்ட் பண்ண போறோம். சோ அதை ரெடி பண்ணனும். இப்போ முதல்ல ஸ்பஞ்சில இருந்து வர ஆரம்பிச்சிரலாம். இது செய்யறதுக்கு முன்னாடி உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்க பேக்கிங் ட்ரேவை பார்ச்மென்ட் பேப்பரோ இல்ல பட்டர் ஃப்ளாரோ வச்சு கிரீஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல கேக் ஸ்பஞ்சஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1/4 கப் வாசமில்லாத எண்ணெய், அப்புறம் 3/4 கப் சர்க்கரை இதை சேர்த்திட்டு கலந்து விட்டுருங்க. இது கூட 1/3 கப் தயிர், அப்புறம் 1/2 கப் பால், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுலயே நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸும் சேர்த்திடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதுல 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாத்தையும் நல்லா சலிச்சு உள்ள சேர்த்திக்கங்க. இப்போ ட்ரை அண்ட் வெட் இன்கிரீடியன்ஸை ரொம்ப ஜென்டலா ஒரு ஸ்பாச்சுலா வச்சு கலந்து விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கேக் டின்ல ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 8x8 இன்ச் கேக் டின்ல நான் பட்டர் அண்ட் ஃப்ளார் சேர்த்தி இதை கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இப்போ நம்ம பேட்டரை சேர்த்திடலாம். இந்த பேட்டரை எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்டரை பேக் பண்றதுக்கு 175 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷம் நீங்க அவன்ல வச்சீங்க அப்படின்னா கேக் சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ இதுக்கு தேவையான Tres Leches ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1/2 கப் ஃபுல் ஃபேட் பால், அப்புறம் 1/3 கப் ஹெவி whipping cream சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க ஹெவி கிரீம் சேர்த்த வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த கிரீம் அளவுக்கு பதிலா பால் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் Evaporated Milk. Evaporated Milk அப்படிங்கிறது Condensed Milk கிடையாது. அது வேற இது வேற. எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும். அப்புறம் 3/4 கப் Condensed Milk. கடைசியா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிடலாம். மீன்வைல் கேக்கும் சூப்பரா பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட Tres Leches ரெடி ஆயிடுச்சு. கேக்கும் பேக் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டா ஆறட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான whipping cream ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நீங்க யூஸ் பண்ற போலையும் விஸ்கையும் ஃப்ரீசர்ல ஒரு 20 நிமிஷம் சில் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா அதுல 3/4 கப் நான் டெய்ரி whipping cream சேர்த்திக்கிறேன். அதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 60 கிராம் ஐசிங் சுகர் சேர்த்திக்கிறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்திட்டு இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட whipping cream ரெடியா இருக்கு, Tres Leches ரெடியா இருக்கு, கேக்கும் ரெடியா இருக்கு. இப்போ எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல கேக்கை ஓரங்கள்ல இருந்து கத்திய வச்சு எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு இந்த ஸ்பஞ்சஸை நல்லா குத்தி விடுங்க. இப்போ நம்ம சில்லான Tres Lechesஸை நம்ம ஸ்பஞ்சஸ்ல ஊற்றினோம் அப்படின்னா நம்ம கேக் வந்து அதை நல்லா அப்சார்ப் பண்ணிட்டு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மாதிரி சோக் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் இதை செட் பண்ண விட போறேன். இப்போ போய் வச்சுட்டு வந்துடலாம். 1 மணி நேரம் ஆச்சு. Tres Leches எல்லாம் கேக்ல நல்லா அப்சார்ப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க whipping cream இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். whipping cream செஞ்சு முடிச்சோன்னா அதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. வெளியே வச்சிருந்தீங்கன்னா அது மெல்ட் ஆயிடும். அவ்வளோதான், க்ரீம் அப்ளை பண்ணி ரெடியாக இருக்குது. நீங்கள் இப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து இதை கொஞ்சம் நேரம் செட் ஆக விட போகிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன்.
கேக் க்ரீம் ரெண்டுமே ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பீசஸ் கட் பண்ணிடலாம். இது மேலே டாப்பிங்காக வைக்கிறதுக்கு நான் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ் இல்லைனா ராஸ்பெரி, ப்ளூபெரி இது மாதிரி எனிதிங் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மேலே வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ் லெச்சஸ் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ட்ரெஸ் லெச்சஸ் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி சைடில் போர் பண்ணுங்க. அப்படியே இந்த ட்ரெஸ் லெச்சஸோட இந்த கேக்கை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேக்கோட வெயிட் அப்ராக்சிமேட்டா 1.1 kg இருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ட்ரெஸ் லெச்சஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.